முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு ராகுவும் கேதுவும் ராசியை மாற்றுவதால் 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையானது ராஜா மாதிரி அமையப் போகிறது. முக்கியமாக கோடி கோடியாய் பணமானது கொட்ட இருக்கிறது. அதாவது மார்ச் 26ஆம் தேதி அன்று கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதே நாளில் கேது ராகு கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதே நாளில் கேது சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த 2 கிரகங்களும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படும். ராகு மற்றும் கேதுவின் இந்த பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை அள்ளி குவிக்க இருக்கிறது. தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க 3 ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். தற்பொழுது ராகு கேதுவால் ராஜா மாதிரி வாழ்க்கையை வாழப்போகும், அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி. மேச ராசி அன்பர்களே, மேச ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக பயிற்சியானது பல நன்மைகளை அள்ளி குவிக்க இருக்கிறது. அதாவது மேச ராசி அன்பர்களே, நீங்கள் விரும்பும் பல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் சாதிக்க போறீங்க. பல விஷயங்களை மனதில் போட்டுக்கொண்டு அதற்கான முயற்சிகளை செய்து வரும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியானது காத்து கொண்டே இருக்கிறது. முக்கியமாக மேச ராசி அன்பர்களை, உங்களது வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது. நீங்கள் வேலை தொடர்பாக நீங்கள் விரும்பிய இடத்திற்கு தற்பொழுது பணி மாற்றமானது கிடைக்கப் போகிறது. நீண்ட நாட்களாகவே பணி மாற்றம் வேண்டும் என்று பலவிதமான முயற்சியை செய்து கொண்டு இருந்த மேச ராசி அன்பர்களுக்கு தற்பொழுது பணி மாற்றம் கிடைக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, அலுவலகத்தில் உங்களுடைய முயற்சி காரணமாக பதவி உயர்வும் கிடைக்கப் போகிறது. மேச ராசி அன்பர்களை, உங்களுடைய குடும்பத்தில் நிலவி வந்த அனைத்து பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். பங்கு சந்தையில் முதலீடு செய்வது மிகப்பெரிய அளவில் லாபத்தை மட்டுமே ஈட்ட இருக்கிறது. உங்களுடைய பொருளாதார நிலையானது மேம்பட இருக்கிறது. வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத அளவிற்கு பலவிதமான லாபத்தை எல்லாம் அடைய இருக்கிறீங்க. முக்கியமாக வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு அதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அமைய இருக்கிறது. முக்கியமாக மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் மேச ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே அதற்கான பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்த உங்களுக்கு வெற்றி அமைய போகிறது. முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்து வரும் மேச ராசி அன்பர்களை, சொந்த தொழிலை ஏன் தொடங்கினோம் என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கும் உங்களுக்கு மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு உங்களது சொந்த தொழிலில் இரட்டிப்பு லாபம் வர இருக்கிறது. அதற்கப்புறம் உங்களது தொழிலானது ஓகோ என்று மேம்பட இருக்கிறது. அவ்வளவு நன்மைகள். ராகு பயிற்சி நடந்தாலே எவ்வளவு நன்மைகள் ஏற்படும், அது மாதிரி கேது பயிற்சி தனியாக நடந்தாலே அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது இரண்டும் சேர்ந்து நடக்கும் பொழுது எவ்வளவு அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் அனைத்தும் நடக்கும். அந்த விதத்தில் தற்பொழுது மேச ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு பணப்பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கிறது. அடுத்தபடியாக ராகு கேது பெயர்ச்சியால் அதிர்ஷ்டத்தையும் ராஜ வாழ்க்கையும் பெறப்போகும் 2வது ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் சஞ்சாரமானது பலவிதமான நன்மைகளை மட்டுமே வாரி வழங்க இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றத்தை இந்த நேரத்தில் அடைய முடியும். வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு தேவையான பல வாய்ப்புகள் இந்த நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களை தேடி வர இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் புதிய உயரத்தை அடைய முடியும். பணியிடத்தில் உங்களுக்கு எதிராக பணியாற்றியவர்கள் உங்களிடம் இந்த நேரத்தில் சரணடைய இருக்கின்றனர். இவனை நம்மளால விருச்சிக ராசிக்காரனை ஒண்ணுமே செய்ய முடியாதடா, இவனை எதிர்க்கவே கூடாது அப்படின்னு உங்ககிட்ட பணி புரிஞ்சு போவாங்க. வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு தற்பொழுது வாய்ப்புகள் அனைத்தும் தேடி வர இருக்கிறது. இதுவரைக்கும் உங்களை துன்புறுத்தி வந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது. முக்கியமாக புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது.
குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகள் அனைத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் பெறலாம். மாணவர்கள் தங்கள் கல்வியில் பெரிய சாதனைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக செய்ய உள்ளனர். முக்கியமாக இது உங்களது வாழ்க்கையில் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகிறது. நீண்ட நாட்களாகவே பல பிரச்சனைகளில் இருக்கும் உங்களுக்கு, குடும்ப பிரச்சனைகளில் இருக்கும் உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக இருந்த இடமே இல்லாமல் போக போகிறது. ராகு கேது பெயர்ச்சியானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டாக இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இதனால் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள். கண்டிப்பாக வெற்றி என்பது அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது. அடுத்தபடியாக ராகு கேது பெயர்ச்சியினால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி எதிர்பார்க்காத பல நன்மைகளை அள்ளி குவிக்க இருக்கிறது. அதாவது புதிய தொழிலை, புதிய வியாபாரத்தை தொடங்கும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகிறது. அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு அனைத்துமே கிடைக்க போகிறது. முக்கியமாக பணத்தை சேமிக்க பல வாய்ப்புகள் உருவாக இருக்கிறது. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் சரி, பணத்தை சேமிப்பு என்பது யாருக்குமே கிடைக்காது. அது தற்பொழுது மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு சேமிப்பு இந்த நேரத்தில் அதிகரிக்க போகிறது. திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் மட்டுமே நீங்கள் அனுபவிக்க போறீங்க. நீண்ட நாட்களாகவே திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து ஒன்று மகிழ்ச்சி, ஒன்று அமைதி மட்டுமே இருக்க போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே முடிவுக்கு வந்து நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கணவர் மனைவி சேர்ந்து வாழ இருக்கிறீங்க. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபங்கள் அனைத்துமே கிடைக்க போகிறது. வெளிநாடு செல்வதற்கான அதிர்ஷ்டமானது உங்களை தேடி வர இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே அதற்காகவே முயற்சித்துக் கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களை பல கடன் பிரச்சனைகள் உங்களை சுற்றி சூழ்ந்து விட்டது. அதற்காகவே வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று பல வருடங்களாக காத்து கொண்டு முயற்சித்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு தற்பொழுது வெளிநாடு செல்ல, வேலைக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்துவிட்டது. புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே மனதில் ஆசையை வைத்துக்கொண்டு வீடு கட்டும் வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களது முயற்சிகள் அனைத்தும் கடின உழைப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. தற்பொழுது கூடிய விரைவில் வீடு கட்டுவதற்கான அனைத்து நன்மைகளும் ஒவ்வொன்றாக கூடி வர இருக்கிறது. 2025 நீங்கள் வீடு கட்டும் முயற்சியை ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது. 2024 கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு 2025 உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து பணத்தை நீங்க சேமிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவ்வளவு பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால தான் கூடிய விரைவில் வீடு கட்டவும் தொடங்கிடுவீங்க. அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது மகர ராசி என்பவர்களுக்கு. முக்கியமாக ராகுவும் கேதுவும் இணைந்து பெயர்ச்சி ஆவதால் தான் இவ்வளவு நன்மைகள் நடக்க இருக்கிறது. முக்கியமாக 3 ராசிக்காரங்க ராஜா மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்க இருக்கிறாங்க. மேச ராசி, 2வது ராசி விருச்சிக ராசி, 3வது மகரம். 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை அப்படியாக உச்சத்தை நோக்கி நகர இருக்கிறது. இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.